ஒரு குடும்பத்துல அஸ்வினி மகம் மூலம் இது மாதிரியான நட்சத்திரங்கள் இருக்கு, எய்தர் லக்ன புள்ளியிலயோ ராசி நட்சத்திரத்திலயோ இல்ல லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திலயோ இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல அந்த குடும்பத்துல குலதெய்வம் விட்டு போயிருக்கிறதா நீங்க கன்சிடர் பண்ணலாம், நீங்க எடுத்துக்கலாம். புதிய பரிமாணம் காலம் தான் அதை வந்து டிசைட் பண்ணும். இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இது நீடிச்சு நிலைக்குமா அப்படின்றத காலம் தான் டிசைட் பண்ணும். எங்களுக்கு அது மேல நம்பிக்கை இருக்கு. அதனால நாங்க இதுல தொடர்ந்து இதே கோட்பாடோட இதே முயற்சியை நாங்க முன்னெடுத்துட்டு போவோம். உங்களோட பெயருக்கும் உங்களோட கர்மாக்கும் நிறைய சம்பந்தம் அப்படின்றது இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தைராய்டு சார்ந்த பாதிப்பை சந்திக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஜாதகத்தெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவம் 6ஆம் பாவம் அப்படின்றது சம்பந்தப்பட்டிருக்கும். 1 6 12 அப்படின்ற அந்த ஜாதக சேர்க்கை அப்படின்றது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்பவுமே ஒரு பிரச்சனை வரும்போது அது கிட்ட வச்சு பார்த்தோம்னா அதோட அளவு மலை போல பெருசா இருக்கும். தூரத்துல வச்சு பார்த்தோம்னா அதோட அளவு கடுகு போல சின்னதா இருக்கும். அதனால அதுக்கான சொல்யூஷன் தேடுறது நமக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும் அப்படின்ற கருத்து உங்ககிட்ட பதிவு பண்ணிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு பதில் தருவதற்காக நம்ம கூட டிஎன்ஏ ஜோதிடர் ராகுல் சிங்காரவேலன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. உங்களை வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சார், இந்த டிஎன்ஏ ஜோதிடர் இருக்குல்ல சார், நம்ம டிஎன்ஏ ஜோதிடம் நார்மலான ஜோதிடம் தாண்டி ரெண்டுமே அப்பாற்பட்டதா சார்? நிச்சயமா இது நீங்க வழக்கமா பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை கிடையாது. நீங்க வழக்கமா பார்க்கக்கூடிய ஜோதிட முறையில பெரும்பாலும் நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க, எல்லாமே டைம் ப்ரெடிக்ஷனை நோக்கிய கேள்விகளா இருக்கும் இல்லையா. ஜோதிடர்களும் உங்களுக்கு எப்படி வழிகாட்டுவாங்க அப்படின்னா டைம் ப்ரெடிக்ஷனை வச்சே உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அதாவது இந்த தேதியில உனக்கு இது நடக்கும், இந்த தேதியில உனக்கு வேலை கிடைக்கும், இல்ல இந்த தேதியில நீ வண்டி வாங்கு, இந்த தேதியில நீ வீடு கட்டுவ அப்படின்ற மாதிரி டைம் ப்ரெடிக்ஷனை நோக்கியே இருக்கும். பெரும்பாலும் பலன் சொல்வது எல்லாமே பாத்தீங்கன்னா தசாபுக்தியை வச்சு பலன் சொல்லுவாங்க. பட் நம்மளோட ஜோதிட முறையில அப்படி இல்லை. நம்ம எல்லாமே கர்மாவின் அடிப்படையில பதில் சொல்றோம். நம்மளோட ஜோதிட முறையில டைம் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது கிடையாது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு, டிஃபரன்ஸ் அப்படின்னா இதுதான். இப்ப இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான பலன்கள் நமக்கு கொடுக்கும்? நீங்க அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லுங்க. இல்ல, ஆராய்ச்சிகள் அப்படின்றது எல்லா இதுலயுமே நடந்துட்டு தான் இருக்கு, எல்லா கட்டத்திலயுமே நடந்துட்டு தான் இருக்கு. பட் ஆனா நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றத இன்னைக்கே சொல்லிட்டோம்னா அது நல்லா இருக்காது. கூடிய விரைவில் அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிட்டே இருப்போம். நம்மளும் டைம் ப்ரெடிக்ஷனுக்கு எதிரான நபர்கள் கிடையாது. நம்ம அந்த அந்த ஆங்கிளையும் நம்ம திங்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ பெரும்பாலான ஜோதிடர்களா இருக்கட்டும் இல்ல மக்களா இருக்கட்டும், நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா இவங்க டைம் ப்ரெடிக்ஷன் சொல்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு தீர்மானமான ஒரு விடைய ஜாதகத்துல இருந்து டைம் ப்ரெடிக்ஷன் மூலம் எடுக்க முடியும் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம அதை சொல்லலாம். நம்மளோட மரபணு ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸோ இல்ல கோட்பாடுகளோ எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிவர்சல். இப்ப இங்க ஒருத்தர் டாக்டர் ஆகிறதுக்கு என்ன அமைப்புன்னு கேட்டாலும் நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லுவோம். அதே ஃபார்முலா தான் நெதர்லாண்ட்லயோ அமெரிக்காலயோ கனடாலயோ இருக்கக்கூடிய நபருக்கும் அது கரெக்டா மேட்ச் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால யூனிவர்சலா ஒரு விஷயத்த கொண்டு போக ட்ரை பண்றோம். அதே மாதிரி டைம் ப்ரெடிக்ஷன் நோக்கியும் ஆராய்ச்சிகள் போயிட்டு தான் இருக்கு. கூடிய விரைவில் அதுக்கான அப்டேட்டும் வரும். பட் ஆனா இப்போ அதை பத்தி எதுவும் நான் சொல்ல விரும்பல. சார், இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த சில ஜோதிடர்களுக்குள்ளேயே இந்த டிஎன்ஏங்கிறது கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஃபியூச்சர்ல இது எல்லாராலுமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஒரு நிலைமையில இருக்குமா? அப்படி இருக்கும் இல்ல இல்லைன்னாலுமே உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்? இல்ல, ஃபியூச்சர்ல அக்செப்டன்ஸ் அப்படின்றது கிடையாது. இப்பவுமே பலர் அதை ஏத்துக்கிட்டாங்க. ரொம்ப சிலர் இந்த ஒரு மாறுபட்ட யோசனையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏன்னா அவங்க காலகாலமா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. திடீர்னு ஒரு புதுசா ஒரு பரிமாணம் வரும்போது எல்லாருமே அதை எதிர்க்க தான் செய்வாங்க. டிவில இருந்து யூடியூப்க்கு நம்ம மாறணும். யூடியூபுக்கு மாறும்போது இன்னைய தேதியில யூடியூப்ல எவ்வளோ டேலண்டடான ஆட்கள் இருக்காங்க. பட் டிவில ஒரு பெரிய நட்சத்திரமா இருக்கக்கூடிய நபர்கள் இல்ல திரையில ஒரு பெரிய நட்சத்திரமா இருக்கக்கூடிய நபர்கள் யூடியூப்ல இருக்கக்கூடிய நபர்களை அங்கீகரிக்கிறாங்களா முதல்ல? இல்ல. ஸோ அதே மாதிரிதான் இது ஒரு புதிய பரிமாணம். காலம் தான் அதை டிசைட் பண்ணும். இது ஒர்க் அவுட் ஆகுமா, இது நீடிச்சு நிலைக்குமா அப்படின்றத காலம் தான் டிசைட் பண்ணும். எங்களுக்கு அது மேல நம்பிக்கை இருக்கு. அதனால நாங்க இதுல தொடர்ந்து இதே கோட்பாடோட இதே முயற்சியை நாங்க முன்னெடுத்துட்டு போவோம். சரிங்க சார். இப்ப நம்மளுடைய அந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மருத்துவத்துக்கு கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னா,
பீப்புள் எல்லாத்துக்குமேவும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்களா? மரபணு ஜோதிடம் வந்து மருத்துவ ரீதியாவும் நம்ம ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா வந்து என்ன சொல்றது? இந்த நீங்க நினைக்கிற மாதிரி இன்னும் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜினா பலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அப்படியே நாங்க டிஎன்ஏ எடுத்து ஆராய்ச்சி பண்றோம். அப்படி கிடையாது. இது ஜோதிடம். ஜோதிடத்துல ஒரு டிஎன்ஏ கனெக்டிவிட்டி. உங்க பரம்பரையில என்னென்ன மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். உங்க பரம்பரை, உங்க குடும்பம் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி ஹெல்த்லயுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் வரோம். உடல் நலம் சார்ந்தும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் வரோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, முதுகு தண்டுவல பாதிப்பு, இல்ல எலும்பு சார்ந்த பாதிப்பு, தைராய்டு சார்ந்த பாதிப்பை சந்திக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஜாதகத்தெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, 12ஆம் பாவம் 6ஆம் பாவம் அப்படின்றது சம்பந்தப்பட்டிருக்கும். 1, 6, 12 அப்படின்ற அந்த ஜாதக சேர்க்கை அப்படின்றது அவங்களோட ஜாதகத்துல இருக்கும். அவங்களோட குடும்பத்திலேயே அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி மாதிரியான நட்சத்திரங்கள் சர்வசாதாரணமா இருக்கும். சோ இது வந்து ஒரு ஆய்வு. மத்தபடி நம்ம வந்து டிஎன்ஏ எடுத்து நம்ம ரிசர்ச் பண்றது அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு ஜோதிட ரீதியான ஆய்வு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நட்சத்திர காம்பினேஷன் சொன்னேன் இல்லையா? ஆமா. இந்த நட்சத்திர காம்பினேஷனை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ஜாதகத்துல நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. சம்பந்தப்பட்ட அந்த நபர்களோட குடும்பத்துல பரம்பரையில செக் பண்ணி பாருங்க. ஏற்கனவே முதுகு தண்டுவல பிரச்சனையோ, இல்ல எலும்பு சார்ந்த பிரச்சனையோ, தைராய்டு சார்ந்த பிரச்சனையோ சந்திச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களோட ஜாதகத்துல இப்ப நான் சொன்ன ஃபார்முலாவை நீங்க வந்து பொருத்தி பாருங்க. உங்களுக்கு அது கரெக்டா வரும். ஃபியூச்சர்ல இருக்கிறவங்களோடதும், இப்ப பிரசன்ட்ல இருக்கிறவங்களோடயும் லிங்க் ஆகும்னு சொல்றீங்க இல்லையா? டெஃபினட்டா ஆகும். ஆனா, இப்ப ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க ஜாதகத்துல இருக்க பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே மாதிரி இருக்காது. அது ஒரு ஃபெர்மென்டேஷன் காம்பினேஷன் மாரி. மாறி மாறி இருக்கிற மாறி மாதிரி. மாறி இருக்கும். பட் ஆனா அது என்ன சொல்றது, அந்த கர்மா கனெக்டிவிட்டி அது ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ம். ஆனா அது டெஃபினட்டா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அந்த கர்மான்றது கனெக்ட் ஆகும். குலதெய்வம் அப்புறம் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி இதுக்கு 2மே தொடர்பு இருக்கா சார்? அதாவது குலதெய்வம் ஒருத்தரோட குடும்பத்துல விட்டு போயிருக்கு, ஒருத்தரோட பரம்பரையில விட்டு போயிருக்கு அப்படின்னா, அத நீங்க ஜாதகத்தின் மூலம் கண்டுபிடிக்கலாம். மரபணு ஜோதிடத்துல அதுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்துல அஸ்வினி, மகம், மூலம் இது மாதிரியான நட்சத்திரங்கள் இருக்கு. எய்தர் லக்ன புள்ளியிலயோ, ராசி நட்சத்திரத்திலயோ, இல்ல லக்னாதிபதி என்ற நட்சத்திரத்திலயோ இருக்கு அப்படின்னா, அந்த வீட்ல அந்த குடும்பத்துல குலதெய்வம் விட்டு போயிருக்கிறதா நீங்க கன்சிடர் பண்ணலாம். நீங்க எடுத்துக்கலாம். இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் சமீபமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, பெட் அனிமல்ஸ் வளர்க்கக்கூடிய விருப்பம் அப்படின்றது வந்து வருது. இதுவரைக்கும் அந்த வீட்ல பெட் அனிமல்ஸ் அப்படின்ற ஒரு இருந்திருக்காது. விஷயமே இல்ல. பட் ஆனா திடீர்னு பெட் அனிமல் வளர்க்கக்கூடிய ஒரு ஆசை அப்படின்றது வீட்ல யாருக்காவது வருது. வாங்கி வளர்க்குறாங்க. அந்த பெட் அனிமல் எப்ப இறக்குதோ, அப்ப திரும்பவும் அந்த குலதெய்வம் அப்படின்றது திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வருது. ம். அந்த இடைப்பட்ட காலகட்டத்துல அந்த குலதெய்வத்த அவங்க சரிவர ஃபாலோ பண்றதே இல்ல. குலதெய்வத்த விட்டுர்றாங்க. நீங்க அந்த பெட் அனிமல்னு சொல்லக்கூடியது வந்து என்ன காரகத்துவமா வருதுன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரனோட காரகத்துவம். சுக்கிரன் பிறந்த நட்சத்திரமே மகம். நான் முன்னாடி சொன்னேன் அஸ்வினி, மகம், மூலம் வந்து குலதெய்வ தோஷத்தை, குலதெய்வ சாபத்தை, இல்ல குலதெய்வம் விட்டு போயிருக்குன்னா அதை இண்டிகேட் பண்ணும்னு நான் சொன்னேன் இல்லையா? சோ இங்க காரகத்துவம் கனெக்ட் ஆகுது. அண்ட் ரியல் லைஃப்ல இந்த மாதிரியான சம்பவத்தை ரிலேட் பண்ணியும் நீங்க குலதெய்வம் உங்க குடும்பத்துல இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே சார். இப்ப பலன் பார்க்கும்போது உங்க பேர் வந்து சரியில்ல. சோ இந்த பேர வந்து நீங்க இப்படி மாத்துனா நல்லா இருக்கும். இப்ப பிஹெச்னா பிஹெச் போடாம பிஏ போடுங்க நல்லா இருக்கும். இந்த மாதிரியா சொல்றாங்க இல்லையா? இந்த பெயர் மாற்றம் பண்றதுனால நம்மளுக்கு நல்ல பலன தருமா? இல்ல பெயர் மாற்றம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 7 வயசுக்குள்ளர நீங்க பண்றீங்க, இல்ல ஒரு 10 வயசுக்குள்ளர நீங்க பண்றீங்க அப்படின்னா, அது உண்மையாலே உங்களுக்கு ஒரு நல்ல பலன தரும். ஆனா நீங்க 50 வயசுல பண்றீங்க, 60 வயசுல பண்றீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணாது அப்படின்றது என்னோட கருத்து. எல்லாத்துக்கும் மேல உங்களோட பெயருக்கும், உங்களோட கர்மாக்கும் நெறைய சம்பந்தம் அப்படின்றது இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஆ இந்த சந்திரனோட காரகத்துவ பெயர்கள சிலர் வச்சிருப்பாங்க. நிலா, மதி, மனோ, மனோகரன், மனோகரி இந்த மாதிரி பெயர்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வீட்லலாம் நீங்க போய் பாருங்க. சர்வசாதாரணமா துலா ராசி, துலா லக்னம், கன்னியா ராசி, கன்னியா லக்னம், ஆ சைக்காலஜிக்கல் இஷ்யூக்குள்ள போயிட்டு வந்தவங்க, அத சந்திச்சவங்க, அத ஃபேஸ் பண்ணவங்க, அதுலருந்து வெளிய வந்தவங்க, இல்ல மனோநல அ மருத்துவர்கள், இந்த மாதிரியான உத்தியோகம் எல்லாம் அந்த வீட்ல சர்வசாதாரணமா இருக்கும். சந்திரனோட காரகத்துவங்கள்லாம் அந்த வீட்ல சர்வசாதாரணமா இருக்கும். அது அந்த பேரினுடைய ஒரு ஒரு வைப்ரேஷன். அத நீங்க ஒரு 7 வயசுக்குள்ள, 10 வயசுக்குள்ள நீங்க மாத்துனீங்கன்னா மட்டும் தான், உங்களுக்கு அது வந்து லைஃப் லாங் அது ஒரு நல்ல இம்பாக்ட்ட குடுக்கும். மாறா நீங்க 50 வயசுல மாத்துறீங்க, 60 வயசுல மாத்துறீங்க அப்படின்னா, அதுல பெருசா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சோ அதனால பெயர் மாற்றம் அப்படின்னா, அது வந்து ஒரு 10 வயசுக்குள்ளர பண்ணா தான் அது கரெக்ட்டா இருக்கும்.
சரி. இப்ப ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி வந்து மாறுமா? இப்ப இந்த குலத்துக்குன்னா இவங்களுக்கு வந்து யூனிக்கா இருக்கிற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். இல்ல அப்படி இல்லம்மா. இப்போ நம்மளோட சக்சஸ் இல்ல நம்மளோட தியரி, நம்மளோட கோட்பாடு எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அ இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள யூனிவர்சலா எப்படி கொண்டு போறது அப்படின்றதுல இருக்கு. நம்மளோட சிந்தனை, நம்மளோட எண்ண ஓட்டம் எல்லாமே ஒரு ஒரு ஃபார்முலா இல்ல ஒரு ஜாதக அமைப்பு இல்ல ஒரு விஷயம் சொன்னோம்னா, அது யூனிவர்சலா எல்லாருக்குமே பொருந்தணும். 12 ராசி 27 நட்சத்திரம் தான். ஆனா அத வச்சு நம்ம சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அது யூனிவர்சலா எல்லாருக்கும் போய் சேரணும். இப்ப நான் உங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைக்கு, தைராய்டு சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு ஒரு காம்பினேஷன் சொன்னேன். அது நீங்க யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு செக் பண்ணாலும் சரி, ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய நபருக்கு செக் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு காட்டுவாசிய கூட்டு வந்து செக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அது கரெக்ட்டா மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலன்னா நம்மளோட ஃபார்முலா தப்புன்னு அர்த்தம். தப்பாயிரும். புரியுதுங்களா? ம். சோ யூனிவர்சலா அது எப்படி மேட்ச் பண்றது? அத நோக்கி தான் நம்மளோட சிந்தனை, எண்ண ஓட்டம் எல்லாமே இருக்கு. சோ அதனால அ அது மிஸ்மேட்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா இப்போ ஒரு ஒரு ஜாதக காம்பினேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 500ல இருந்து 1000 ஜாதகம், கிட்டத்தட்ட ஒரு 3000 மாணவர்கள் இருக்காங்க. நம்ம ஒரு ஃபார்முலாவ வெளிய சொல்லணும்னா, அந்த 3000 பேரும் நமக்கு அப்ரூவல் குடுக்கணும். டிஸ்கஷன் அப்படின்றது நடக்கும். ஓகேங்களா? சோ இவ்ளோ விஷயத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஃபார்முலா வருது. அது தவறா போறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இல்ல. ரொம்ப அழகாவும், தெளிவாவும் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.